லவ் பண்ணா என்ன தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 1 year டைம் எடுத்து கல்யாணம் சீக்கிரம் பண்ணிருங்க. 3 வருஷம் 4 வருஷம் விட்டீங்கன்னா பிரேக்கப் ஆயிரும். தயவு செய்து 1 வருஷத்துல கல்யாணம் பண்ணிருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டிப் இது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் செட்டில் ஆயிக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா புட்டுக்கிட்டு போயிடும். அதனால நான் அது வந்து ரொம்ப ஏன் புட்டுக்கிட்டு போயிடுமா? இல்ல அவ்வளவுதான், அப்படிதான் இப்ப ஆகும். நிறைய பேர் பாக்குறோம்ல நம்ம, அந்த மாதிரி நிறைய பேர் சின்ன சண்டை தான் போடுவாங்க, பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அப்புறம் திருப்பி அதுல ஒரு 3 மாசம் 6 மாசம் வெயிட் பண்ணி திருப்பி அதுல இருந்து வெளியில வந்து அப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் தேடி ரொம்ப கஷ்டமா டஃப்பான ப்ராசஸ் இந்த கல்யாணம். சீரியஸா நான் சொல்றேன். ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பேச்சு எடுத்தோம், அவ்வளவுதான் லாக் ஆயிடுச்சு. ஆனா அந்த லவ் டைம்ல எல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. அந்த கல்யாணம் ஆன பிறகு வரும் பாருங்க ஒரு சண்டை, சமைக்கிறதுலாம் சண்டை வரும். ஒரு ஷாப்பிங் போனா சண்டை வரலாம், இல்ல வந்து வீட்டுல ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சண்டை வரலாம், இல்ல வெளியில எங்கேயாவது டிரைவ்ல போகும்போது சண்டை வரும், கிச்சன்ல சண்டை வரும். ஒரு நாள் பிரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஷூட்டிங் நான் சமைச்சிட்டு இருக்கோம். நாங்க எப்பவுமே எப்படின்னா சமைக்கிறோம்னா சேர்ந்து தான் சமைப்போம், டிஷ்ஷை பிரிச்சுப்போம். நீ இதை செய் நான் இதை செய்ய, 2 பேருமே நல்லாவே குக் பண்ணுவோம். இதுவே ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், முன்னாடி எல்லாம் கத்துக்கணும். ஏதாவது ஒரு கருவேப்பிலை போடலனாலோ ஒரு சோம்பு எக்ஸ்ட்ரா 2 போட்டேனாலோ அன்னைக்கு விடியும் பாருங்க வீட்டுல, ஏன்டா நம்ம சமைக்கிறோன்ற மாதிரி கடுப்பாயிருங்க. அந்த மாதிரி ஒண்ணு ஆடு எதுக்கு இந்த சோம்பு போட்ட, எனக்கு சோம்பு பல்ல சிக்குது, தொண்டையில சிக்குது, என்னால சாப்பிட முடியலன்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பண்ணுவாரு. போன் பேசிட்டே அவங்க அம்மா போன் பேசிட்டோ போட்டுருவாங்க. இப்ப எங்க அம்மாவும் அனுபவிக்கிறாங்க, சோம்பு எக்ஸ்ட்ரா இருக்குமா வீட்டுல போய் சொல்லலாம். இந்த சோம்பு சீரெல்லாம் முழுசா போட்டா எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து டேஸ்ட் ஸ்பாயிலர்ஸ்னு சொல்லுவேன். அதாவது முழுசா போட்டா பிடிக்காது. ஸோ அவனா மேம் வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நான் கேட்பேன், ஏமா அப்படி போட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல, ஏன் அப்படி போட்டேன், எனக்கு இது பாரு எனக்கு சாப்பிடவே முடியல, இது பண்ணல, நான் ஆசையே கேட்டல உன்ட்ட இப்படியே செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி ஆரம்பிக்கும். இதுதான் முதல் ஜோடி. அவங்க சொன்ன நிறைய ஜோடி நான் எடுத்திருக்கேன். கிச்சன்ல சண்டை முதல் சண்டை பெருசா வரும் கிச்சன்ல. நான் பாதியில எண்ணெயோட போட்டுட்டு போய் உள்ள உட்காந்துருவேன். நீ சமைக்காட்டி போன்லாம் திப்ப உள்ள போய் உட்காந்துருவேன். அதே மாதிரி இன்னொரு ரூல் என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தர் சமைக்கிறோம் ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறவங்க பெட்ரூம்ல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க கூடாது, கிச்சன் பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து. ஆமால நீ சொல்லாத, நான் தான் சொல்றேன். இவ சமைச்சா நான் வந்து சேர் போட்டு உட்காந்துக்கணும், நான் சமைச்சா உள்ள போய் படுத்து தூங்கிடுவேன். இந்த ரூல் எனக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இல்ல நான் இவங்கள்ட்ட ஹெல்ப்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன். நான் குக் பண்றேன்னா நான் ஃபுல்லா கிளீன் பண்றதுல இருந்து எல்லாமே நானே பண்ணி வச்சிருவேன். அழகா சமைப்பேன், அழகா கிளீன் பண்ணுவேன், எல்லாத்தையும் அழகா வச்சு வந்துடுறேன். மேடம்க்கு அப்படி கிடையாது. வா எனக்கு இதை எடுத்து கொடு, போய் ஃப்ரிட்ஜில் போய் அதை எடுத்துட்டு வா, போய் இதை எடுத்துட்டு வா, எனக்கு இதை கட் பண்ணி கொடு, இதை உரிச்சு கொடு, இப்படிதான் கேட்பாங்க. நான் எதுவுமே இவங்களுக்கு ஹெல்ப் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நான் போய் பக்கத்துல சேர் போட்டு உட்காந்தா போதும், எல்லா வேலையும் அவரே பார்த்து. எனக்கு எப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயப்படுவேன். நான் ஊரே இப்ப என்ன டெரரா பாக்குற அளவுக்கு ஒரு இது ஒரு டம்மி பீஸ். இப்ப எல்லாம் பாக்குறாங்களா என்ன பொண்ணா இதுன்ற மாதிரி ஒரு இதை சொல்லி விட்டு போயிருக்கேன். சீரியஸா நான் ரொம்ப பயப்படுவேன் ஸ்டார்டிங்ல. உங்கள்ட்ட பேசுறதுக்கே யோசிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க இல்லையா, அப்படி சொல்றீங்க. ஒரு மாதிரி கெத்தா தான் இருப்பாங்கன்னு வைங்களேன். பேசிக்கா பந்தா காட்டுவாங்க. அவனே பரவாயில்ல, இல்ல சங்கீதா லைட்டா சொன்னேன். வந்தாங்கலாம் காட்ட மாட்டாங்க, நல்லா தான் பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. பட் ஆனால் பாயிண்டா பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க. ரொம்ப சில வயசுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. இப்படி இருக்கணுன்ற மாதிரி பேசுவாங்க. நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஐயோ பயங்கர இதுவாக இருக்காங்களே. உண்மையிலே டீச்சராக தான் இருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டோட்டலாகவே அந்த ஒப்பீனியன் டோட்டலாகவே மாறிச்சு. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி டம்மி பீஸ்லாம் இல்லை, ஒரு குழந்தை பாவம் சத்தியமா.